வணக்கம். மிதுன ராசி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எத்தகையான நற்பலன்களும் எத்தகையான தீய பலன்களும் சனி பகவான் தரப்போகிறார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். மிதுன ராசியில் இருப்பது மிருகசிரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம். எப்போவுமே சனி பகவான் ராசிக்கு 3, உங்கள் ராசிக்கு 6, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடங்களில் வரும்போது நற்பலன்களை தருவார். 3 இடங்களில் மட்டும் நற்பலன்களை தந்துவிட்டு மீதம் உள்ள 9 ராசிகளில் அமரும்போது மத்தியமை பலன், கெடு பலன் என்று அதிகமாக தர ஆரம்பித்து விடுவார். அந்த வகையில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை 4 பாதங்கள் கொண்ட முழு நட்சத்திரம், புனர்பூசம் 3 பாதங்கள் ஒரு ராசியிலும் மீதமுள்ள ஒரு பாதம் மட்டும் கடகராசியிலும் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சியால் நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு வகையான பலன்கள் இருக்கும். இந்த நட்சத்திர பலன்களை பொறுத்தவரையில் எந்த ராசிக்கு நட்பாக வருவார், எந்த நட்சத்திரத்திற்கு நட்பாக வந்தால் உங்களுக்கு நற்பலன்களை தருவார். அது மட்டுமில்லாமல் தசா, எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் பயிற்சி பெற்று அமர்ந்தாலும் தசா என்று ஒன்று உங்களுடைய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கும். அந்த தசாதான் உங்களுடைய வாழ்க்கையில் சுக துக்கங்களை நிர்ணயிக்கும். அப்படி இருக்கும்போது குரு பயிற்சி ஆனாலும் சரி, சனி பயிற்சி ஆனாலும் சரி, ராகு கேது பயிற்சி ஆனாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினம்னு ஒன்று இருக்கும். அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பது ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் தசா நடத்துவது சந்திரன் நின்று நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இப்போது மிருகசிரிஷ நட்சத்திரமாக இருந்தால் ஆரம்ப தசா செவ்வாய் தசா, அடுத்தது ராகு தசா, அதற்கடுத்தது குரு தசா, அதற்கடுத்தது சனி தசா, புதன் தசா, கேது தசா என்று தசாக்களை மாறி மாறி நடத்தி கொண்டே இருக்கும். அந்த தசா வருடம் முடிகிற வரைக்கும். அப்படி அது நடக்கும்போது, நடத்தி கொண்டு இருக்கும்போது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த பயிற்சி காலங்களில் இந்த 4 ராஜகிரகங்களும் கெடு பலன்களை தருகின்ற இடத்தில் அமர்ந்தால் கூட தசா வலிமையாக இருந்துவிட்டால் கெடு பலன்கள் உங்களுக்கு அவ்வளவாக நடக்கவே நடக்காது. அதை தவிர்த்து பாதக தசாவாக இருந்தால் உங்களுக்கு ராகு கேது குரு சனி பயிற்சி பெற்று அமர்ந்தவுடன் கெடு பலன்கள் சொல்ல முடியாத துன்பங்களை தந்துவிடும். இதை முதலில் நாம் கவனிக்க வேண்டியது, ராசி பலனை பார்க்கறது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது கெடு பலன்கள் இருந்தால் அதில் நம்மை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துக்காகத்தான் நம்ம எப்பவுமே ராசி பலனை பார்ப்போம். உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருக்கும்போது இந்த ராசி பலன் என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளோ அல்லது தீமைகளோ
செய்வதை சொல்லக்கூடிய பதிவு தான். இப்போ உங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன தசை நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பாதகம், குரு பாதகம். தசா வலிமையாக இருந்துட்டால் உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது. இதே விதி தான் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த 3 நட்சத்திரத்திற்கும். இந்த 3 நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்தது தான் மிதுன ராசி. இப்போது மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு எந்த தசா நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அந்த தசா வலிமையாக இருந்தால், வலிமைன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிட வேண்டும். லக்கினத்திலிருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னாக்கா அந்த லக்கினத்திலிருந்து பார்த்துக்கிட்டே வாங்க. 6-8 கிரகங்களாக இருந்து அந்த கிரகங்கள் தசாவை நடத்தினால் ஜென்மத்தில் குரு வரப்போகிறாரு, 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரப்போகிறாரு. மிகவும் கஷ்டமாக இருக்கும். தசா நல்லா இருந்தால் கஷ்டங்கள் என்பது அவ்வளவாக இருக்காது. இப்போது கெட்ட இடங்களுக்கு கிரகங்கள் வந்தால் கெடுதல்களை தராமல் இருக்காது. ஆனால் அதை தாங்கி உங்களை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி தசா கிட்ட தான் இருக்குது. ஆகையால் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க தசாவை பாருங்கள். அதற்கு பிறகு அதுவும் கெடு பலன்களாக இருந்தால் பரிகாரம் சொல்கிறேன், கேட்டு செய்துக்குங்க. அடுத்தது மிருகசீரிஷம் முடிஞ்சாச்சு. திருவாதிரை ராகுவின் நட்சத்திரம். ஆரம்ப தசா ராகு தசா. அதற்கு பிறகு குரு தசா, சனி தசா, புதன் தசா, கேது தசா, சுக்கிர தசா, சூரிய தசான்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வருகின்ற தசா யோகமாக இருக்கான்னு பாருங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி தான் லக்னத்திலிருந்து உங்களுக்கு கணக்கிடும்போது 6-8 கிரகங்கள் இருந்து அந்த தசா நடக்குதா, அல்லது நீச பகை பெற்ற கிரகங்களுடைய தசா நடக்குதான்னு பாருங்கள். அப்படி நடந்தால் இந்த காலகட்டம் கடுமையான பாதிப்புகளை தரும். அதை தவிர்த்து யோக தசா அல்லது பாதகமே இல்லாத தசாவாக இருந்தால் பெருசாக ஒன்றும் தொல்லை இருக்காது. சிறு நஷ்டம், சின்ன சின்ன நோய்கள், குடும்பத்தில் சில பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல சிறு தொல்லைகளாக இருக்கும். மற்றபடி பெரிதளவு பாதகத்தை செய்து சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு தசா நல்ல நிலையில் இருக்கணும். அடுத்தது மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். புனர்பூசத்தில் 3 பாதங்களும் மிதுன ராசியிலே இருக்கும். இந்த 3 பாதங்கள் நிறைந்தது குருவின் நட்சத்திரம். குருவின் நட்சத்திரத்திற்கு முதல் தசா குரு தசா. குரு தசா முடிந்த உடனே சனி தசா. சனி தசா முடிஞ்ச உடனே புதன் தசா. புதன் தசா முடிஞ்ச உடனே கேது தசா. கேது தசா முடிஞ்ச உடனே சுக்கிர தசான்னு தசாக்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, அந்த தசா உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 6-8 இருக்கான்னு பாருங்கள், நீச பகையாக இருக்கான்னு பாருங்கள். 6-8 நீச பகையாக இருந்தால் ஜென்ம குரு வனவாசம். 10 வரக்கூடிய சனி பகவான் பல பாதகத்தை செய்திருவார். அப்படி 6-8 இல்லாமல், நீச பகை இல்லாமல் நல்ல நிலையில் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் பெருசாக ஒன்றும் சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு துன்பங்களாக இருக்காது. இந்த 2 நட்சத்திரங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும் சர்வசாதாரணமாக போயிடும். சிறு கஷ்டம், சிறு துன்பம், சில இழப்புகள், சில பிரச்சனைகளில் போயிடும். இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் ஒரு மார்க்கமான கிரகம். 10ஆம் இடத்திற்கு வந்தால் தொழிலில் முடக்கம் ஏற்படும், வருமானம் குறையும். செய்கிற தொழிலை விட்டுட்டு வேறு ஒரு தொழிலுக்கு தாவ சொல்லும், போக சொல்லும்.
வருமானமே இல்லைடா என்ன பண்ண முடியும்? நம்ம வேற ஒரு தொழிலை செய்யலாம், வேற ஒரு வியாபாரத்தை செய்யலாம், ஏதாச்சும் வேற ஒன்று செய்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கலான்ற எண்ணம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போய் அதுலேயும் நல்லது நடக்காது, இந்த வேலையில் நல்லது நடக்காது, குடும்பத்திலையும் நிம்மதி இருக்காது. வருமானம் வரலன்னா அது மிதுன ராசிக்கார குடும்பம் மட்டும் இல்லை, 12 ராசிக்காரங்களுடைய குடும்பமும் கஷ்டப்படும். உங்களை கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் துன்பத்தை கொடுக்கும். ஆகையால் மிதுன ராசிக்காரர்கள் மிக கவனமாக, சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வந்தால் நல்ல பலன் மட்டும் நடக்குன்றத கனவுல கூட காணக்கூடாது. நீங்கள் என்ன ஒரு புதுசாக சொல்கிறீங்களே, எல்லாம் 10ல் வந்தால் தொழில் அபிவிருத்தி ஆகும், தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்க சொல்கிறாங்களா? அனுபவத்தில் பாருங்கள், முதல்ல அனுபவத்தில் தான் பார்க்கணும். அதான் கேட்டிங்கனாக்கா, ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா, அனுபவத்தால் கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற மாதிரி முதல்ல அனுபவத்தில் பாருங்கள். சனி பகவான் 10க்கு வந்தால் என்னவெல்லாம் தரப்போகிறாருன்றது 2.5 வருஷம் இருக்கு இல்லையா? அந்த 2.5 வருஷத்தில் எப்படியெல்லாம் நன்மைகளை செய்கிறார், தீமைகளை செய்கிறாருன்னு நீங்கள் பொறுமையாக பாருங்கள். பார்த்தா தானே தெரியும் நன்மைகள் நடக்குதா தீமைகள் நடக்குதான்னு. அப்படி இருக்கும்போது தசா நல்லா இருந்தால் தீமைகள் நடக்காது, நன்மைகள் வந்து அவ்வப்போது பிரச்சனைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நன்மைகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் இருந்தால்தான் இந்த விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும். ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா 2.5 வருஷம் 30 வருஷம் சனி பகவான் இருப்பார். குரு பகவான் பயிற்சி பெற்று ஜென்ம ராசியில் ஒரு சில மாதங்கள் இல்லை ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 5 மாதம் கெடுப்பலன், 6 மாதம் கெடுப்பலன், அதுக்கப்புறம் நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். தசா மிக வலிமையாக இருக்கணும், 1. 2வது, கிரகங்கள் பயிற்சி பெற்று வரும்போது நல்ல இடத்துல வர்றாங்களா, தசாவை நல்லா இருக்கா, லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் அதிகரிக்கும். கெட்ட இடத்துல வர்றாங்களா, தசா நல்லா இருக்கா, உங்களை காப்பாற்றும், கெடு பலன்களிலிருந்து உங்களை மீட்டு வரும். தசாவும் சரியில்லாமல், உங்களுக்கு கிரக அமைப்புகளும் சரியில்லாமல், பயிற்சியாகிற குரு சனி ராகு கேதுவும் சரியில்லாமல் இருந்தால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும். எதுக்கு தான் இந்த வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மன விரக்தி ஏற்படும், துன்பங்களும் கஷ்டங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அடுத்தது, குரு சரியில்லை, சனி பகவான் சரியில்லை. ஆனால் ராகு கேதுக்கள் மிக பலமாக இருக்கிறார்கள் வரப்போகிறாங்க பயிற்சி பெற்று நல்ல நிலையில். 2 கிரகங்கள் பாதகம், சனியும் குருவும். ராகு கேதுக்கள் பாதகத்தை தவிர்த்து நற்பலன்களை தரக்கூடிய இடத்தில் உக்காந்துருவாங்க. ஆகையால் கேது பகவான் 2025 பயிற்சி பெற்று 3ஆம் ராசிக்கு வந்துடுவார். ராகு பகவான் 9ஆம் ராசிக்கு போயிடுவார். இனிமேல் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டங்களாக இருக்காது. இருந்தாலும் பொருளாதாரத்தில் உயர்வை கொடுப்பது குரு பகவான். நம்ம செய்கிற வேலை வருமானம் வரணும், கடன் எங்கே வாங்கக்கூடாது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது, நம்ம போகிற இடத்துல வர இடத்துல எந்த விதமான தொல்லைகளும் இருக்கக்கூடாது, உடல் நலத்தில் ஆரோக்கியம் இருக்கணும், நமக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்கக்கூடாதுனாக்கா குரு பலமாக இருக்கணும். பயிற்சி காலங்களில் வாழ்க்கையில் துன்பங்கள் வரக்கூடாது, நஷ்டங்கள் வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாதுனாக்கா சனி நல்லா இருக்கணும். இது ஜாதகத்தில் இல்லை, பயிற்சி பெற்று அமரும் போது. அப்படி இருந்தால் பெருசாக வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் நல்ல நிலையில் போயிட்டுருக்கும். ஒருவேளை சனி ராகு கேதுக்கள் பாதகமாக இருந்து தசாவும் பாதகமாக போயிட்டால் தான் வாழ்க்கை என்பது முள்ளின் மேலே தினமும் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்க பார்க்க வேண்டியது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பாருங்கள். இதை விட சொல்கிறத விட பலன்கள் கரெக்டாக இருக்கா, இல்லை கொஞ்சம் மாற்றமாக இருக்கா,
முழுசாகவே பாதகமாக இருக்கா பலன்ன்றதை அதை நீங்கள் அனுபவத்தில் தான் பார்க்கணும். அடுத்தது, எப்போ நீங்கள் ராசி பலன் எந்த சேனல்லாம் பாருங்கள், முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஜாதகத்தை பார்த்துட்டு தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். தசா நல்லா இருந்தால் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருதா, பெருசாக பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது, நல்ல நிலையிலே போகும். அப்படி பாதகமாக இருந்தால் சிறு பரிகாரங்களை செய்து வந்தால் போதும். அந்த கிரகங்கள் மாறுற வரைக்கும் தான் என்ன செய்யணும். சனி பகவான் சரியில்லையா, நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவான் சுற்றி வருவதும், சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காகத்துக்கு எல் சாதம் வைப்பதும், வீட்டில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. குரு சரியில்லைனாக்கா குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது, வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தை சுற்றி வர்றது, சிவபெருமானை வணங்குறது. அந்த மாதிரி நீங்கள் செய்துக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிதளவு பாதகம் தராமல் சாதக பலன்களாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.